வணக்க மக்களே, நல்லதா 4 விஷயத்த நறுக்குன்னு சொல்லலான்னு வந்திருக்கிறோம். இலங்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய விஷயம் நடைமுறைக்கு வருகிறது. அதுதான் இலங்கையில உத்தியோகபூர்வமா சட்டப்பூர்வமா கஞ்சா செடிகளை வளர்ப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. சாதாரணமாக இல்லை இந்த அனுமதி. பல நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள், சட்டத்திட்டங்கள் மூலமாக வழங்கப்படுகிறது கஞ்சா செடியை வளர்ப்பதற்கான அனுமதி. சரி, இந்த செய்தியை கேட்ட உடனே பல பேர் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னது, இலங்கையில கஞ்சா வளர்ப்பதற்கு சட்ட அனுமதி வழங்குறாங்களா அப்படின்னு சொல்லி குழப்பமான செய்தியாக இதை மாற்றிவிடக் கூடாது. இது முழுக்க முழுக்க இலங்கையர்களுக்கான நல்ல விஷயம் கிடையாது. இது வெளிநாட்டு முதலீட்டை ஈட்டிக்கொள்ள வேண்டும், அந்நிய செலாவணியை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். கொஞ்சம் ஆபத்தான முயற்சியாக இருந்தாலும் நிறைய நிபந்தனைகளுக்கு மத்தியில தான் இதை நடைமுறைப்படுத்த போறாங்க. இது ஒரு விஷயம் சசி, இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்குதானே, முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 37 முதலீட்டாளர்கள் இதற்கான ஆர்வத்தை கொண்டிருந்ததாக சொல்றாங்க. இதிலே இருந்து 7 முதலீட்டு நிறுவனங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல் 6 மாசத்துக்கு வழங்கி பார்க்க போறாங்க, சரியா, கொடுத்து பார்க்க போறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த கஞ்சா செடி வளர்க்கின்ற இந்த நேரங்கள்ல என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு அப்படின்றது மிக முக்கியம் இல்லையா? குறிப்பாக சொல்ல போனால், இந்த தற்காலிகமாக வழங்கப்படுகின்ற நிபந்தனைகளுக்கு உள்வாங்கப்பட்ட அந்த முதலீட்டாளர்கள் 7 பேருமே செயற்பட வேண்டும். அதை மீறி செயற்பட முடியாது. அது நேரம் எப்படி வளர்க்கிறார்கள், எப்படியான விஷயங்கள்ல ஈடுபடுறார்கள் அப்படின்றத மிக கவனமாக இலங்கை பாதுகாப்பு படை பிரிவினர் அவதானிக்க போறாங்க. குறிப்பாக இந்த கஞ்சா செடியை வளர்ப்பதற்கான பகுதியாக மீரிகம பகுதியில் சுமார் 64 ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டு அதுக்கு முழுமையாக வேலி அமைக்கப்பட்டு, அதே நேரம் அதிரடி படை மற்றும் போலீசாருடைய பாதுகாப்புக்கு மத்தியில் தான் இந்த கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட இருக்கிறது. அதையும் கடந்து இந்த உற்பத்திகள் அனைத்துமே, இலங்கையிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற கஞ்சா உற்பத்திகள் அனைத்துமே மருந்துகளுக்காகவும் ஆய்வுகளுக்காகவும் மாத்திரமே, அதுவும் வெளிநாடுகளுக்கு மட்டுமே அனுப்பப்படும், இலங்கையிலே பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இப்படி இலங்கையிலே உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக நிறைய அந்நிய செலாவணி வரும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் பரீட்சாத்தமா முதல் 6 மாசத்துக்கு கொடுத்து பார்க்கிறாங்க. சரி, இது யாரும் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது, நாம செய்யலாம் அப்படின்றது இல்லை. இது வெளிநாட்டு முதலீட்டுக்காக மட்டுமே என்பதை மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு, இன்னும் சில நிபந்தனைகளும் இருக்கிறது. இந்த உற்பத்தியிலிருந்து இலங்கையர்கள் எதையுமே பயன்படுத்த முடியாது. முழுக்க அத்தனையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்ற விஷயமும் இருக்கிறது. அதே நேரம் இந்த கழிவு விஷயங்கள் இருக்குத்தானே, இந்த விதைகள், அந்த மாதிரியான விடயங்கள், இது எல்லாம் முறையாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதையும் கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. முதற்கட்டமாக ஒரு 6 மாசம் செய்து பார்க்க போறாங்க. அதற்கு பிறகுதான் இந்த நடைமுறைகள், இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் காலம் நீட்டிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி. பிரசாந்த், வேலை கிடைக்குதோ இல்லையோ, வேலை செய்யற மாதிரி நம்ம நடிக்கணும். அப்படியாவது நடிச்சு 4 பேருக்கு முன்னாடி வேலை செய்யற மாதிரி காட்டிக்கணும். இது பல பேர் யோசிச்சிருப்போம். ஆனா சீனால இப்ப இது ட்ரெண்டிங் ஆயிருச்சு. என்ன செய்யறாங்கன்னா பிரசாந்த், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை செய்யற மாதிரி நடிக்கிறதுக்காகவே ஒரு ஆபீஸை கட்டிவிட்டு அந்த ஆபீஸை நிர்வகிக்கிறதுக்கு அதிகாரிகளும் இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி காலையிலேயே போகலாம், அங்க போய் இருந்துட்டு நீங்க மறுபடியும் வரலாம். வேலை செய்யற மாதிரி வெளி உலகத்துக்கு நீங்க காட்டிக்கலாம். அதுக்கு 350 ரூபாய் கட்டணம் வரவிடுறாங்களாம். என்ன சொல்றாங்கன்னா பிரசாந்த், தன்மானத்தை நாங்க காப்பாத்துறோம், வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்கு நாங்க தன்மானத்தை காப்பாத்தி இந்த நிறுவனத்தை நடத்தி வரதா சொல்றாங்க. இந்த தன்மானத்தை காப்பாத்துறதுக்கு இந்திய மதிப்பில் உங்களுக்கு 395 ரூபாய் தேவை. கட்டாயமா இதை கொண்டு நீங்க ஒரு நாள் கூலியாக கொடுத்து விட்டுதான் அந்த நிறுவனத்துல இருந்து நீங்க வேலை தேடுறதா இருந்தா தேடலாம், அல்லது உங்களுக்கு என்ன வேலையோ அதை நீங்க செய்து கொண்டிருக்கலாம். ஆனா நிறுவனத்துல வேலை செய்யற மாதிரி ஒரு உணர்வை உங்களுக்கு அது ஏற்படுத்தும். இது சீனாவில பெருகி வரக்கூடிய இன்னும் ஒரு மோசமான ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. சீனாவில இருந்து இப்படி நிறைய செய்திகளை பார்த்து விட்டோம். அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி சசி, ஒரு கோழி அதிகபட்சமாக எவ்வளவு காலம் வாழும் அப்படின்றது ஒரு சராசரி இருக்குதானே, ஒரு 5 தொடக்கம் 10 ஆண்டுகள் வரைக்கும் கோழி வாழும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு கிடைச்ச ஒரு செய்தியின் அடிப்படையில இந்த கோழி இன்றைக்கு ஃபேமஸ் ஃபுல்லா. காரணம், ஒரு கோழி கின்னஸ் சாதனையில பதியப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேர்ல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கப்பட்ட இந்த கோழி கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறது. இது ஒரு அரிய சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. இத்தனை ஆண்டு காலம் ஒரு கோழி வாழ்றது அப்படின்றது இதுவரைக்கும் பூமியில நிகழக்கூடிய ஒரு அரிதான ஒரு சம்பவமா இருக்கு. இதன் மூலமாகத்தான் அதிக ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு கோழி, இந்த பூமியில வாழ்ந்த கோழி அப்படின்ற அந்த கின்னஸ் சாதனையை இந்த கோழி படைத்தது. நாமளா இருந்தும் எப்பவோ குழம்பு வச்சு சாப்பிட்டு இருப்போம். என்ன அமெரிக்கால அந்த கோழி இருக்கிறதால சுகபோக வாழ்க்கை வாழுது. அமெரிக்கா அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் சந்திக்க போகிறார்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி. இந்த சந்திப்பு அமெரிக்காவில் நடக்குமா, ரஷ்யாவில் நடக்குமா, யுக்ரைனில் நடக்குமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்தாலும் அமெரிக்காவுக்கு சொந்தமான அலாஸ்கா மாநிலத்தில் இந்த சந்திப்பு நடக்க போகுதாம். இந்த சந்திப்புல குறிப்பா யுக்ரைன் ரஷ்ய யுத்தத்தை முடிவுக்கு
கொண்டு வருவதற்கான பல முயற்சிகளை வந்து ட்ரம்ப் எடுப்பார். பெரும்பாலும் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ட்ரம்ப் சொல்றார், நான் ஆட்சிக்கு வந்து 6 மாசத்துல 5 யுத்தங்களை நிறுத்தி இருக்கிறேன், 6வது யுத்தமா இதையும் நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி ரஷ்யா யுக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வந்தா அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஜெலன்ஸ்கி சொல்றாரு இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குறிப்பாக யுக்ரைன்ல இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான பகுதிகளை வந்து ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க வேணும் அப்படின்ற மாதிரி சில நிபந்தனைகளை ட்ரம்ப் போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது குறித்து ஜெலன்ஸ்கி எச்சரிக்கையான சில வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறார். அப்படி எந்த நிபந்தனைகளுக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நிபந்தனைகளை மத்தியில தான் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற போகிறது. எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்து சண்டை முடிந்தால் உண்மையிலேயே சந்தோஷம். அந்த நல்ல செய்திக்காக காத்திருப்போம். இன்னொரு காணொளி. நன்றி, வணக்கம்.